ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்றைக்கி எள்ளு பொடி செய்ய போகிறேன். இது வந்து நம்ம நல்லா சுத்தமாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிற நல்ல பாருங்கள் பியூராக நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி எள்ளாக இருக்குது. அது ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 பவுல் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை பவுலில் என்ன பண்ணியிருக்கேன், பாசி பருப்பு. இது வந்து தோல் உளுந்து உடச்சது. அது ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எள்ளு வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் படபடன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி கொஞ்சம் பொடிகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ எள்ளு படபடன்னு வெடிக்கிற சவுண்டு வந்துருச்சு. இந்த கொஞ்சம் உப்பிட்டு இருக்கும் எள்ளு. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எள்ளை எடுத்து கொட்டிடலாம். உப்பிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம அந்த அரை கப்பு பாசி பருப்பை வறுத்துக்கலாம். லைட்டு பொன்னிறமாக வறுத்தா போதும். ஒன்போல் வறுக்கணும். ஒன்று கருப்பாகி ஒன்று வந்து வறுபடாமல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு தான் இருக்கணும். இந்த பொடி செய்கிறது அதான் டேஸ்ட்டுப்பா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பாசி பருப்பு எப்படி ஒரே மாதிரி நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதை உடச்ச தோல் உளுந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அக்கா இதில் வந்து 25 காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணால் 20 கூட போட்டுக்கலாம். அக்கா 25 மிளகா அந்த தோல் உளுந்தோடு போட்டு வறுத்துட்டோம்னா மிளகா வந்து கரியாமல் வறுபடும். தனியாக வறுத்தோம்னா கொஞ்சம் கருக்கும் மிளகா. அதனால் அதோடு சேர்த்து அக்கா வறுத்துருவேன். இந்த உளுந்து வறுபடும் போது மிளகாயும் வறுத்துடும். உளுந்து கூட வறுத்தா மட்டும்தான் காஞ்ச மிளகா வந்து கரெக்டாக வறுபடும். ஏன்னா உளுந்து வறுக்கிற டைமுக்கு காஞ்ச மிளகா வறுத்துடலாம். இப்போ நம்ம எள்ளு கூட மற்ற பருப்பு கூடலாம் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக எள்ளு பொடிஞ்சிரும். அப்போ வறுக்க முடியாது நம்மளால். அதனால் இன்றைக்கி அக்கா எப்போவுமே நம்ம உளுந்து கூட தான் போட்டு காஞ்ச மிளகா வறுத்து எடுக்கணும். இது கரெக்டாக இருந்தால் கரெக்ட் பதத்துக்கு வறுத்துரும். உளுந்து இந்த வறுபட்டுருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த சவந்துருச்சு. காஞ்ச மிளகா இந்த அளவு வறுத்தா போதும். அவ்வளோதான், நம்ம எடுத்து பிளேட்டு மாற்றிடலாம். இப்போ அடுத்து அக்கா என்னெல்லாம் வறுக்க வச்சுருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு புளிப்பா, நல்லா நார், இந்த தோடு எல்லாம் எடுத்துருங்க. இது வந்து பெருங்காயம் இந்த அளவு 4 பீஸ் வச்சுருக்கிறேன். பொரியலில் ஒரு சின்ன பவுலில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து கல்லுப்பு, அது பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இது ஒரு 10 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் இதை நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம். எல்லாத்தையுமே சால்ட்டு தவிர மற்றதெல்லாம் வறுக்கணும். இப்போ நம்ம அந்த 1 ஸ்பூன் தனியாகவும் ஜீரகத்தையுமே போட்டுக்கலாம். உடனடியாக வறுத்துட்டு லைட்டாக அதையும் லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறினோன்னு தூக்கி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ லைட்டாக நிறம் மாறிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம இந்த பொரிகளையே லைட்டாக சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணால் போதும். எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம அந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா அது பெருங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பெருங்காயம் எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். அக்கா இப்போ 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு நிழல்லே காய வச்சுருக்கிறேன். இது 2 கைப்பிடி வரும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா மொறுன்னு வரணும். நிறம் மாறக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ கறிவேப்பிலை இந்த ஸ்டேஜ் போதும். கையில் பிடிச்சா நொறு சவுண்டு வரணும். அந்த மாதிரி போதும். நம்ம இப்போ அந்த 10 பல் பூண்டை இப்போ தான் போடுறோம். ஏன்னா இது கொஞ்சம் ஒட்டும். அதனால் கடைசியாக போட்டு அக்கா வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பூண்டையும் இந்த புளியும் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணால் போதும். பூண்டு கொஞ்சம் செவக்கணும். பூண்டு இந்த தோல் லைட்டாக நிறம் மாறினா போதும்ப்பா. அவ்வளோதான், எடுத்துடலாம். இந்த அந்த புளி நம்ம வறுத்ததுனால அந்த கலர் வந்து அப்படி ஆயிடுச்சு வடை சட்டி. அதனால தான் அக்கா வேர்க்கடலை வந்து இப்போ கடைசியாக தான் போட போகிறேன். ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் அப்படியே அந்த வடை சட்டில எல்லாம் ஒட்டும். நம்ம நல்லா வறுக்க அந்த தோலெல்லாம் இதாகும். அதனால தான் நான் கடைசியாக போடுறேன் அக்கா. இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தான் அக்கா வேர்க்கடலை கடைசியாக வறுக்க. நீங்கள் பாருங்கள், தோலெல்லாம் கலண்டது கறியும். அடுத்து ஒன்றும் வறுக்க முடியாது வடை சட்டியில். அதனால தான் வேர்க்கடலை நீங்கள் எப்போவுமே கடைசியாக வறுத்துட்டிங்கன்னா நல்லது. இங்கே பாருங்கள், இவ்வளோ வறுபட்டால் போதும். இனிமேல் இதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு நல்லா தோல் நம்ம நல்லா கையை வச்சு தேய்ச்சிட்டு போட்டோம்னா தோல் கலண்டு வந்துடும். இப்போ இது எல்லாம் வறுத்துட்டோம். நம்ம இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்து இப்போ நம்ம வேர்க்கடலையே தோல் கொஞ்சம் ஆற விட்டு அதையும் தோலை நல்லா தேய்ச்சி புடச்சிட்டு வந்துடும். அக்கா வேர்க்கடலை தோல் எடுத்துட்டேன். எங்கள் அம்மா ரெசிபி தான் இது, எள்ளு பொடி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க வேர்க்கடலை போதுமா, ரொம்பலாம் ஃபுல்லாக எல்லாம் தோல் எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு தான் சொல்லிடுவாங்க. அதனால் அம்மா மாதிரி தான் செய்ய போகிறேன். இவ்வளோ தோல் எடுத்துகிட்டே போதும். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. அக்கா மிக்சியில் 2 தடவையாக போட போகிறேன். அதிகமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு எடுத்துருக்கிறேன் அக்கா. இந்த ஸ்பூன் ஃபுல்லாக இதை பாதி உப்பை இதுக்கு போட்டு அரைச்சிடலாம். 2 தடவை அக்கா அரைக்க போகிறேன். இப்போ அரைப்போம். குறப்பாக தான் அக்கா அரைப்பேன் பொடியை. இப்போ இந்த அளவு அரைச்சா போதும்பா. இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு இன்னொரு தடவை போட்டு வந்துடுறேன் அக்கா.
இப்போ அக்கா 2 ட்ரிப்பாக போட்டு எல்லாம் கலந்துட்டேன். இந்த எள்ளு பொடி செஞ்சு பாருங்கப்பா. ரொம்ப 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 டேஸ்டியாக, ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு. நீங்கள் இது வெறும் ரைஸில் போட்டு கீயோ நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்து. இந்த எள்ளு பொடி நம்மளுக்கு இட்லி, தோசை, நீங்கள் அந்த இதில் வச்சு கூட நம்ம பொடி தோசை, இட்லி, இப்போ இட்லி பொடி தூவி நம்ம இட்லி பண்ணுவோம்ல, இட்லிக்கு பொடி இட்லி பண்ணுறதுக்கும் பொடி தோசை பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சத்து வேறு. இதில் அக்கா கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துருக்குறோம், இது வேர்க்கடலை சேர்த்துருக்குறோம், அப்புறமா எள்ளு ரொம்ப 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 சத்து. அதில் வந்து நல்ல ஜீரண சக்திக்கு நமக்கு பெருங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கலந்து ஆற விட்டுட்டு அப்படியே ஒரு கண்டெய்னரில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கப்பா. ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான எள்ளு பொடி. கறிவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோம். 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்து, நல்லதுப்பா. தேங்க்யூ.